ஒரு பக்கம் இந்தியா ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாயம்னு ப்ரோமோட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ஆனா மறுபக்கம் உலக அளவுல பூச்சிக்கொல்லிகளால உருவாகும் மொத்த நச்சுத்தன்மை அளவுல இந்தியா மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் ரச்சேல் கார்சன் 1962 எழுதிய ஒரு புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம பயன்படுத்தும் இந்த வேதிப்பொருட்கள் நம்ம உணவோடு, நம்ம தண்ணீரோடு, நம்ம உடம்புக்குள்ளேயே எலும்பு மஜ்ஜை வரைக்கும் போகும் நிலைனா அந்த பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை அப்படின்றத நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சுட்டி காட்டியிருக்காங்க. உலக அளவுல பூச்சிக்கொல்லிகள் பெஸ்டிசைட்ஸ் எவ்வளவு நச்சுத்தன்மை பரப்புது அப்படின்றத அறிய ஒரு அளவுகோல் இருக்கு. இதுக்கு பேரு டோட்டல் அப்ளைட் டாக்ஸிசிட்டி, TATன்னு சொல்றாங்க. இதுல என்ன பாக்குறாங்கன்னா, எவ்வளவு பெஸ்டிசைட் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. நாம பயன்படுத்திய அந்த பெஸ்டிசைட்கள் பூச்சிகள் மட்டும் இல்லாம தேனீ, மீன், உயிரினங்கள் இப்படின்னு உயிர்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுதான். இந்த அளவுகோலை வச்சு பார்க்கும்போது உலக அளவுல உருவாகும் பூச்சிக்கொல்லி நச்சுத்தன்மையில கிட்டத்தட்ட 70% பங்கிற்கு காரணமான 4 நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. சீனா, பிரேசில், அமெரிக்கா, இந்தியா இந்த 4 நாடுகள் தான் முக்கிய கான்ட்ரிபியூட்டர்ஸ். பூச்சிகளை குறிவைத்து இது பயன்படுத்தப்பட்டாலும் தேனீக்கள், மீன்கள், மண் உயிரினங்கள், பறவைகள் போன்ற டார்கெட் செய்யப்படாத உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுதுன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. 2022 ஐக்கிய நாடுகளோட பயோடைவர்சிட்டி மாநாட்டுல 2030க்குள்ள பெஸ்டிசைட்னால வர ரிஸ்க 50% குறைப்போம்னு நாடுகள் உறுதியளிச்சுது. ஆனா சயின்ஸ் இதழ்ல வெளியான ஆய்வு என்ன சொன்னதுன்னா, 2013 இருந்து 19 வரைக்கும் 65 நாடுகள்ல 600க்கும் மேற்பட்ட பெஸ்டிசைட்ஸ் ஆய்வு செஞ்சதுல இந்த TAT குறையல, அதுக்கு பதிலா அதிகரிச்சிருக்கு. அதிகமான பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்ட பயிர்கள்னு பார்த்தோம்னா பழங்கள், காய்கறிகள், மக்காச்சோளம், சோயாபீன், அரிசி. மிகவும் பாதிக்கப்பட்ட உயிரினங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நிலவாழ் சிறு உயிரினங்கள், மண் உயிரினங்கள், மீன்கள், மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆய்வு சுட்டி காட்டுது. பாலிசி எக்ஸ்பர்ட் நரசிம்ம ரெட்டி என்ன சொல்றாருன்னா, இந்த வேதிப்பொருட்கள் சுவர் பூச்சிகள், ஊதுபத்திகள், மரச்சாமான்கள், விமானங்கள், சேமித்து வைக்கப்பட்ட தானியங்கள்னு நம்ம தினசரி வாழ்க்கையில இது கலந்துருச்சு. இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் 1968 வேளாண் பயன்பாட்டை மட்டும் கவனிக்குது. வீடுகள், ஹோட்டல்கள், போக்குவரத்து போன்ற சாதாரண பயன்பாடுகள் குறித்த விதிமுறைகள் இதுல குறைவு. சில ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குன்னு சுட்டி காட்டியிருக்காரு. 66 பேண்ட் பெஸ்டிசைட்ஸ் இன்னும் இந்தியால பயன்படுத்தப்படுதுன்னு இதுல அவர் சுட்டி காட்டியிருக்காரு. பெஸ்டிசைட்ஸ் மேனேஜ்மெண்ட் பில் 2025 சுற்றுச்சூழல் ஆபத்தை குறைக்க பயாலஜிக்கல் முறைகளை ஊக்குவிக்க வந்திருக்கு. ஆனா நிபுணர்கள் ஆலோசனை இதுல இல்லைன்னா இந்த சட்டமும் அதே நிலையில தான் இருக்கும் அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. இறுதியா இந்தியா பசுமை புரட்சி கால முறைகள்ல இருந்து விலகி நீண்ட கால வேளாண் மாற்று கொள்கையை உருவாக்கணும். இது விவசாயத்துக்கு மட்டும் இல்ல, நம் ஆரோக்கியம், நம் சுற்றுச்சூழல், நம் எதிர்காலம் எல்லாமே இதுல அடங்கி இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இந்த ஃபீல்ட்ல நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் எல்லாரும் பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.